என்னங்க, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்னாலே புரிஞ்சுக்க முடியல. ஏங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி காலையில வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸை கீழே டேக் பண்ணுங்க. அண்ட் எக்ஸசைஸும் நியூட்ரிஷன் பத்தி உங்களுக்கு டெய்லி சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் நடக்கிறீங்கன்னு வைங்களேன், 180 250 கேலரி நீங்க பர்ன் பண்ணுவீங்க. அதை தவிர உங்க ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும், உங்க இருதயத்துக்கு நல்லது. ரிசர்ச் படி சக்கரை நோயவும் பிபியவும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு வாக்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு காட்டியிருக்காங்க. உங்க பிரீதிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் நீங்க ஒரு குரூப்போட வாக்கிங் பண்ணும்போது உங்களோட சோஷியல் இன்டராக்ஷன் பெட்டர் ஆகிறதுனால உங்க மூடும் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு ரிசர்ச்ல காட்டியிருக்கு. ஃபைனலா புது இடத்துல நீங்க நடக்கிறீங்க இல்லைன்னா ட்ரெக்கிங் பண்றீங்கன்னா உங்க பார்வை, உங்க மூளையோட கூர்மை பிளஸ் உங்க ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு ரிசர்ச்ல காட்டியிருக்கு. ஆனா நீங்க 10,000 ஸ்டெப் வாக்கிங் போயிட்டு 3 பஜ்ஜி சாப்பிட்டுறீங்கன்னு வைங்கள, அந்த வெயிட் லாஸ்னால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருமோ அந்த பெனிஃபிட்ஸ் வராது. ஏன்னா வெயிட் லாஸ் நடக்கிறது கேலரி டெபிசிட்டால தான். அண்ட் வாக்கிங்கால உங்களுக்கு வெயிட் லாஸ் நடந்துச்சுன்னா உங்க முட்டி மேல, இடுப்பு மேல, ஸ்பைன் மேல இருக்க பிரஷர் கம்மியாகி உங்களுக்கு உடம்புல இருக்க வலியும் குறையும். வாக்கிங்கும் பஜ்ஜியும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்காம இருக்கலாம், ஆனா மத்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெஃபினட்டா வரும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பஜ்ஜி போண்டா சாப்பிடுறதும் நிறுத்திட்டீங்கன்னா வெயிட் லாஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நான் ஏன் வாக்கிங் என்கரேஜ் பண்றேன்னா, வாக்கிங் தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபிட்னஸ். வாக்கிங்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாகிங் பண்ணி அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் மசிலை பில்ட் பண்றது தான் ஜென்ரலா நடக்கிற ஒரு விஷயம். நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் வாக் பண்றீங்க அண்ட் வாக் பண்ணிட்டு பஜ்ஜி சாப்பிட்றீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.